போலீசாரை ஏவி விட்டு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கைது செய்துள்ளார்கள். எல்லோருக்கும் தெரியும், காவிரி நதி தண்ணீர் அதை சுமார் 7000 கியூசிக்ஸ் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகா அரசை வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் அறிக்கை விட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் 7000 கியூசிக்ஸ் தண்ணீர் தர வேண்டும் என்று CWRC முன்னிலையில் தமிழக அரசு மனு செய்தது. அந்த மனுவில் CWRC வெறும் 3500 கியூசிக்ஸ் தண்ணீர் திறந்துவிடும் என்று உத்தரவிட்டது. அதை எதிர்த்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியிடம் கர்நாடக அரசு தான் அப்பீல் செய்தது. தமிழக அரசு எஞ்சியுள்ள 3500 கியூசிக்ஸ் தண்ணீர் தர வேண்டும் என்று CWMA முன்னிலையில் அப்பீல் செய்யவில்லை. இது இவர்களுடைய தவறு. CWMAவும் கடந்த 29ஆம் தேதி ஜூலை மாதம் 3500 கியூசெக்ஸ் தண்ணீர் அளவு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் பின்பு விஜய் தலைமையிலான அரசு எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்காததால் திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக எங்களுடைய தலைவர் தளபதியார் அறிவுறுத்தின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தோம். நாங்கள் தாக்கல் செய்த பிறகு 2 நாள் கழித்து தான் உச்சநீதிமன்றத்தில் தவாக அரசு மனு செய்துள்ளது. ஆனால் இந்த மனு இன்று வரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அவர்கள் உச்சநீதிமன்றத்திடம் கேட்கவே இல்லை. இது ஏன் சொல்கிறேன் என்றால், இவருடைய மெத்தன போக்கை கண்டித்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நேற்று தஞ்சாவூரில் பெரிய அளவில் விவசாயிகளுக்காக, தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்படும் விவசாயிகளுக்காக, தமிழக மக்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்காக இந்த பெரிய ஒரு போராட்டத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இளைஞரணி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நேற்று பெரிய அளவில் நடந்தது. அவர் அந்த போராட்டத்தில் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், தவாக அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன உறுதிமொழி மக்களிடம் கொடுத்தீர்கள், அதுவும் விவசாயிகளுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள், விவசாயிகளுடைய கடனை நீங்கள் ரத்து செய்வதாக உறுதி கொடுத்துவிட்டு ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவருடைய கடனை ரத்து செய்யாமல், அது மட்டும் இல்லாமல் காவிரி தண்ணீர் வருவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்காக சோம்பேறித்தனமாக இருப்பதை தான் அவர் சுட்டிக்காட்டி பேசினார் ஒழிய அவரின் பேச்சை வேண்டுமென்றே ஒரு டிஸ்டார்டட் ஸ்பீச்சாக மாற்றி திரித்து அதை மீடியாக்களில் பெரிய அளவில் வரவைத்து இன்று ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டு, அதுவும் யார் அந்த எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க, பைரவி அந்த அம்மா யாருன்னா தஞ்சாவூர் தவாக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். இப்போ கட்சிக்காரங்கிட்டே கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு, உங்களுக்கு தெரியும் கட்சிக்காரர் தவாக கட்சிக்காரங்க கம்ப்ளைண்ட் எப்படி வேணால் எழுதி கொடுப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மீட்டிங்கில் இல்லை. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார்ன்றதை படித்து பார்த்தாலே இது உண்மையான ஒரு கிரிமினல் குற்றம் ஆகாது. அவர் பேசியதெல்லாம் காவேரி சம்பந்தப்பட்ட தண்ணீர் ஏன் இவர் திறப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அந்த ஒரு விஷயத்தில் தான் பேசுகிறாங்க. ஒரு மீட்டிங் நடக்கிறது, அந்த மீட்டிங்கில் சில பேர் சத்தம் போடுவார்கள், கத்துவார்கள், அவர்கள் ஏதாவது சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் சொல்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுது என்ன நடந்திருக்குங்கன்னா, பேசாதது ஒன்று பேசின மாதிரி இவர்களே ஒரு திரித்து பொய்யான வழக்கை ஒரு கிரியேட் பண்ணி இன்னைக்கு
எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், இளைஞரணி தலைவர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் வந்து பண்ணுவதற்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் சென்று எங்களுடைய வழக்கறிஞர் அவர்கள் பெயில் மூவ் பண்ணுறதுக்காக, ஆன்டிசிபேட்டரி மூவ் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்கும்போது நீதியரசர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. வாய்மொழியாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உத்தரவையும் மீறி அவர்கள் வந்து கைது செய்து இன்று தஞ்சாவூர் அழைத்து செல்கிறார்கள். ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது. அரசை தட்டி கேட்டால் உடனே ஒரு பொய்யான வழக்கு, அதுவும் யார் கொடுக்குறா? அவங்களுடைய கட்சிக்காரங்களே வைத்து வழக்கு கொடுக்கிறார்கள். வழக்கை கொடுத்து விட்டு உடனே இரண்டு பிரிவினர்கிட்ட பெரிய தகராறு ஏற்படுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காமிச்சு உடனே ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரசு வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அவர்கள் வந்து தோல்வி அடைந்து விட்டார்கள். நீட்லேருந்து, அதே போல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ்லேருந்து, இன்றைக்கி பாருங்கள் காவேரியிலிருந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எதிர்க்கட்சி எதற்காக இருக்கணும்? சுட்டி காட்டுவதற்காக தான் இருக்க வேண்டும். மக்களுடைய நலனுக்காக இது சுட்டி காட்டப்படும் போது ஏன் இப்படி போன்ற ஒரு பொய் வழக்குகள் போட்டு எங்களுடைய குரல் வலையை நசுக்கும்படியாக இவர்கள் செய்ய வேண்டும்? ஆகவே இது வந்து ஒரு புனையப்பட்ட வழக்கு, பொய்யான வழக்கு. இது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும். இது ஒரு விஜய் அவர்கள் எப்படியும் எங்களை பேசக்கூடாது, மக்களுடைய நலனுக்காக நாங்கள் பாடுபடக்கூடாது, காவேரி விஷயங்களில் திமுக முன்னெடுத்து செல்வதே அவர்களுக்கு விருப்பமில்லை. முதலில் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்தான் எழுந்து இந்த தீர்மானத்தில், மேகதாது சம்பந்தப்பட்ட தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொடுத்தார். அந்த திருத்தத்தில் ஒரு ட்ரிபுனல் தீர்ப்பாயம் கொண்டு வர வேண்டும் என்று கொடுத்த திருத்தத்தை ஏற்கப்பட்டது, அரசே ஏற்றுக்கொண்டது. ஆகவே கடந்த 5 ஆண்டுகளில் காவிரி நதிநீர் வந்து தமிழகத்துக்கு பெற்று தந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் எடுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. இந்த அரசு இவர்கள் வந்தவுடன் இவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த சட்டசபையில் நடக்கும்போது கூட அவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று வரை பிரைம் மினிஸ்டரை கூட போய் பார்க்கறதுக்கு அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட அவங்க நடத்தவில்லை. ஆகவே வேண்டுமென்றே ஒரு கெட்ட எண்ணத்துடன் ஒரு எப்படியாவது குரல் வலையை நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பொய்யான வழக்குகளை போட்டுள்ளனர். நிச்சயமாக இது நீதிமன்றத்தில் நாங்கள் சந்தித்து ஒரு நியாயம் கிடைக்க ஏற்பாடு செய்வோம். நீதிபதிகளே